ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, முடியரசன், நாமக்கல் கவிஞர், உருத்திரங்கண்ணனார், தமிழ் மொழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா ஜெகநாதன். நம்ம நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா முடியரசன். இவங்க இயற்பெயர் பார்த்தோம்னா துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. அவங்க 7/10/1920 அன்னைக்கு பிறந்தாங்க. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெரியகுளம், தேனி மாவட்டம். பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயரும் சீதலட்சுமி. அவங்க இறப்பு பார்த்தோம்னா 3/12/1998. இவங்க தமிழ் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காங்க காரைக்குடியில் மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில். அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா கவியரசு திராவிட நாட்டின் வானம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் குறிப்பில் அவங்க என்ன கவியரசு அப்படின்ற பட்டம் பரம்பு விழாவில் நடைபெற்ற அந்த விழால குன்றக்குடி அடிகளார்கிட்ட இருந்து கவியரசு அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காங்க. அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா அவங்கள திராவிட நாட்டின் வானம்படி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். ஏன்னா அவங்க பெரியாரோட பெரியாரின் பற்று காரணமாக அவங்க அவங்களும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாகும்போது எச்சடங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவிதைகள் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹிந்திலையும் அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருப்பாங்க. அவங்க பாரதிதாசன் பரம்பரையில் தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் இவங்க. ஓகேங்களா? துரைராசு அவங்க தான் பெரியார் பேரறிஞர் அண்ணா அவங்களோட நெருங்கி பழகியிருக்காங்க. இவங்க பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 54 இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போதான் மாநில அரசு விருது பெற்றிருக்காங்க. இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன் கவிதைகளுக்கு மாநில அரசு இப்போதான் ஸ்டார்டிங் போயிருக்காங்க. மாநில அரசு விருது பெற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கொடி காவியத்திற்கு தமிழக அரசு, மாநில அரசு, தமிழக அரசு. அதே தான் இந்த கவிதைகள் இருக்கு இல்லைங்களா, பூங்கொடி காவியம் அப்படின்றது கவிதை, முடியரசன் அப்படின்றது கவிதை. இந்த கவிதைகளுக்கு 1966 தமிழ்நாடு அரசு பரிசு. ஓகேங்களா? 54, 66, 73 பார்த்தோம்னா வீரகாவியம் நூலுக்கும் தமிழ்நாடு அரசு, 24ல மாநில நல்லாசிரியர் விருது, 74ல சங்கப்புலவர் பட்டம் குன்றக்குடி அடிகளார்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 54, 66, 73, 24 இந்த இயர்ல ஆர்டரை வாங்கியிருக்காங்க. மாநிலத்திலிருந்து தமிழக அரசு போறாங்க. அதுக்கப்புறம் நல்லாசிரியர், அதுக்கப்புறம் குன்றங்குடி அடிகளார்கிட்ட இருந்து சங்கப்புலவர் பட்டம். 1993 பார்த்தோம்னா ராஜமுத்தைய செட்டியார் விருது வாங்குறாங்க. 98 கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 2000 தான் அவங்களோட படைப்புகள் தமிழ்நாடு அரசால நாட்டுடைமையாக்கப்படுகிறது. ஓகே, அவங்களோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம். இது பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள், பாடுங்குயில், மனிதனை தேடுகின்றன, ஊன்றுக்கோள், வள்ளுவர் கூட்டம், புதியதொரு வீதி செய்வோம், மனிதரை கண்டு பொறுக்கவில்லை, இளம் பெரு வழுதி, எக்கோவின் காதல், தமிழ் முழக்கம், நெஞ்சிற் பூத்தவை. ஓகேங்களா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம், இது கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள். அதுக்கப்புறம் பாடுங்குயில் மனிதனை தேடுது, ஊன்றுக்கிட்டே வள்ளுவர் கோட்டம் வரையும் போய் புதியதொரு விதி பார்க்குது, அங்க மனிதனை பார்த்துட்டு இளம் பெரு வழுதி, எக்கோவின் தமிழ் முழக்கம், நெஞ்சிற் பூத்தவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள். பாடுங்குயில் மனிதனை தேடி ஊன்றுக்கிட்டே போய் வள்ளுவர் கூட்டத்துல புதியதொரு விதி பார்த்து அங்க மனிதரை கண்டு இளம் பெரு உள்ளது, எக்கோவின் காதல் அப்படின்ற முழக்கம் நெஞ்சி பூத்தவை போல விடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிற முடியரசன்ல. ஓகேங்களா? இவ்வளோ படித்தாலே நம்மளுக்கு போதும். இதில் பார்த்தீங்கன்னா பாடலும் கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது அவ்வளோ கேட்டதில்லை, நம்ம வேணும்னா சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில பட்டமரம் அப்படின்றது தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா அவங்களோட இயற்பெயர் தமிழ் ஒலி தான். பிறப்பு பார்த்தீங்கன்னா 1924 புதுவையில், இறப்பு 1965. இவங்க வந்து பார்த்தோம்னா பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படின்ற நூலில் கவிதைகள் பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா படைப்புகள் வந்து அவங்க நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். அவங்க எழுதியிருக்கிற நூல்கள் பார்த்தோம்னா இதுதாங்க. இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிலை, அந்த சிலை வீராயி அப்படின்ற பெண்மணி சிலை போன்று காட்சியளிக்கிறான். அவங்க மேல அவங்க காதல் கொண்டு மே தினம் வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் வந்து குருவிப்பட்டி போயிட்டு தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் அப்படின்ற நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க அவங்கள பத்தி. ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வீராயி பார்க்க சிலை போன்று, அது மேல கவிஞன் காதல் கொள்றாங்க, மே தினம் வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் வந்து குருவிப்பட்டி போயிட்டு தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் அப்படின்ற நூல் எழுதுறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து கவிஞர் தமிழ் ஒலியோட படைப்புகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டமரம் கருத்து அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னோர் வாழ்க்கையில இயற்கையோடு இயந்ததாக இருந்தது. அந்த மரம் செடி கொடிகளை பற்றி அவங்க வந்து அவங்களுக்கு மரம் செடி கொடி அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க போற்றி பாதுகாத்தனர். ஓகேங்களா. காலம் மாற்றத்துக்கு அப்புறம் சிறிது சிறிதாக மரம் செடியெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால அவங்க வந்து மரம் என்பது மனித வாழ் மிகவும் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு தேவையான உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பட்டு போன ஒரு மரத்தை கண்டு, இந்த வாடி போன ஒரு மரத்தை கண்டா அவங்க வந்து ஒரு கவிதை எழுதுறாங்க. மரங்களை வளர்த்து பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறார். அந்த கவிதை தாங்க கீழே கொடுத்துருக்கு. இது இந்த கவிதையிலிருந்து எதுவுமே கேட்டதில்லை. ஓகேங்களா. நம்ம வந்து சும்மா வேணும்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இனிமே கேட்குற கொஸ்டின் மேபி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 இருக்குன்னா இங்கே வந்து நம்ம மீனிங் கொடுத்துருப்போம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. விசனம் அப்படின்றது வந்து கேட்பாங்க. அது வந்து கவலை. ஓகேங்களா. மரம் இப்போது இலைகள் இல்லாமல் மொட்டை கிளைகளுடன் இருக்கிறது. அது பெருமூச்சு விடுவது போல தோன்றுகிறது. ஒரு நாள் வெட்டப்படுவோம் என்ற கவலையால் மரம் வருந்துகிறதா என்று கவிஞர் வந்து கேட்கிறாங்க. இந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிடைந்த நிறம் வர வெம்மி குமைந்தலையோ. அந்த மரத்து முன்னாடி போயிட்டு எங்களுக்கு நிழல் தரியே, மனம் வீசும் மலர்களும் தந்தாயே, இலைகள் விரித்து நம்மளுக்கு கூரை போல பாதுகாத்தாயே, ஆனால் இப்போது வந்து நீ கருகி இந்த நிலைக்கு வந்து விட்டதால் வருந்துகிறாயா அப்படின்ற கவிஞர் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, கட்டையேனும் பேர் உற்று கொடுந்தேர் பட்டு கருக்கிளையே, பட்டையேனும் உடையிற்று கிளுந்தொழில் முற்றும் இழந்தலையோ. மரம் பட்டு போய் கட்டு என்ற பெயரை பெற்றுவிட்டது. ஓகேங்களா. பட்டுனாலே நம்மளுக்கு என்ன காஸ்ட்லி இல்லைங்களா. அதெல்லாம் போய் இப்போ ஜஸ்ட் ஒரு கட்டையா மாறிட்டியே. கடுமையான துன்பத்தை அனுபவித்து கருகிவிட்டது. அதன் பட்டை கிழந்த அழகையும் முழுமையாக இழந்து விட்டது அப்படின்றாங்க. காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்கு கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டியது போல எய்தி உழன்றலையே. காலம் என்ற புயல் மரத்தை தாக்குகிறது. அந்த நேரத்தில் துன்பத்தில் கலங்கி உதவிக்காக கையை நீட்டி அழும் மனிதனை போல மரம் துன்பப்பட்டு அழைகிறதே அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோடு கம்பேர் பண்றாங்க. மனிதன் இந்த மாதிரி நேர்மை வந்தா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அத மாதிரி மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புலைந்ததும், மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும். முன்பு பறவைகள் மரத்தில் கூடி கூடி பாடின. பனித்திரையின் வழியாக பூமிக்கு அழகையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. இப்போது அந்த அழகான நினைவுகள் அனைத்தும் கடந்து காலமாகிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க.
ஆடும் கிளைமீசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. அப்போ வந்து குழந்தைகள் குதிரை விளையாட்டு விளையாடி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது ஜஸ்ட் ஒரு கதையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த மையக்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காலத்துல மனிதர்களும் பறவைகளும் நிழல் மலர் அழகு மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கிய மரம் காலப்போக்கில் பட்டுப்போய் தனது அழகையும் பயனையும் இழந்து விட்டது. மரங்களை வெட்டாமல் அவற்றை வளர்த்து பாதுகாக்க வேண்டும் என்பது கவிஞர் தமிழ்மொழியின் முக்கிய கருத்தாகும். ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கேட்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இங்க இருக்கு. ஓகேங்களா. குந்தா அப்படின்னா உட்காரு. ஓகேங்களா. கந்தம் அப்படின்னா மனம், மிசை அப்படின்னா மேல், விசனம் அப்படின்னா கவலை, எழில் அப்படின்னா அழகு, துயர் அப்படின்னா துன்பம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதுல தமிழ் மொழியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. நமக்கு அடியில் ஒருத்தராங்க இருக்கு போல. ஓகேங்களா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சங்கப்புலவர். இவர் வந்து கடியலூர் அப்படின்ற ஊர்ல பிறக்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை நூல்களை வந்து இயற்றிருக்காங்க. பெரும் பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளைந்திரன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா. ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. பெரும் பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளைந்திரன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த வந்து நம்மளுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இந்த வரிகள். அப்புறம் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெறுவதற்காக பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு என்ன? ஒரு வள்ளல் கிட்ட பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெறுவதற்காக, அவங்க கிட்ட போய் பரிசு பெறுவதற்காக வழிகாட்டுவதற்காக, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பாடிருக்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்றாகும். ஓகேங்களா. இது வந்து கடலோடு வாழ்ந்த தமிழர் அவங்களோட அறிவால் கலந்த படைப்பு, அதை கண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்பாத தமிழர் அவங்களுக்கு வந்து உருத்திரங்கண்ணனார் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏரரும் ஜென்னி வெண்புறாணி வந்த வேயமாடத்தி இரவில் மாட்டிய இளங்குஜுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அப்படின்னா கலங்கரை விளக்கமானது. வானம் வந்து கீழே விழாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது. ஏனி கொண்டு ஏறுவதற்கு அரிய அளவுக்கு உயரமான உச்சியை கொண்டுள்ளது. ஆனா விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்த வேகப்படாமல் சாய்ந்து பூசப்பட்ட மாடத்தை அது கொண்டுள்ளது. அந்த மாடத்தின் உச்சியில் இரவில் ஏற்றப்படும் ஒளிவிடும் தீச்சுடன் நெகிழி பெருங்கடலில் துறைமுகம் அறியாமல் செல்லும் மரக்கலங்களை துறைமுகத்தை நோக்கி அழைத்து வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வானத்தை வந்து வர்ணிச்சு, வானம் வந்து மீன் பிடிக்க போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அது வழிகாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல வந்து சில இம்பார்ட்டன்ஸ் வந்து மீனிங்ஸ் இருக்கு. மதலை அப்படின்னா தூண், சென்னி அப்படின்னா உச்சி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர், உறவுநீர் பெருநீர் பரப்பு, அழுவும் கடல், கரையும் அழைக்கும், வேய மாடம் வேயப்படாமல் சாய்ந்து பூசப்பட்ட மாடம். ஓகேங்களா. உருத்தினார் கண்ணர்ல இவ்வளோ படிச்சாலே போதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜீவா ஜெகநாதன். அவங்க வந்து வயலும் வாழ்வும். இவங்க வந்து கடலும் கடல் சார்ந்த ஒருத்தரங்கனால இவங்க வந்து வயலும். ஓகேங்களா. ஜீவ ஜெகநாதன் அப்படின்றவங்க எழுத்தாளர், நாட்டுப்புற இலக்கிய ஆர்வலர். ஜீவ ஜெகநாதன் அப்படின்னாலே நாட்டுப்புற இலக்கிய ஆர்வலர். விவசாயம் உழவர்களுக்காக அவங்க நாட்டுப்புற பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க. அதுல வந்து மலை அருவி என்னும் நூலில் தொகுத்துள்ளார். ஓகேங்களா. உழைக்கும் மக்கள் அவங்களோட களைப்பு தெரியாமல் உற்சாகத்தோட வேலை பார்க்கறதுக்காக அவங்க நாட்டுப்புற பாடல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடலை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மொழி இலக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று முக்கியமானது. அது வந்து கீழே இருக்கு, இதுவரையும் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏழாலங்கடி ஏழேலோ, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழாலங்கடி ஏழேலோ, 1.5 குழி நிலமும் பார்த்து ஏழாலங்கடி ஏழேலோ, சீலையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஏழேலங்கடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழாலங்கடி ஏழேலோ, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏழாலங்கடி ஏழேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. பாருங்களேன், நல்லா இருக்கு பார்க்க. இது வந்து ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். அதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா இந்தாட்டு இருக்கும். ஓகேங்களா. நெல் வயலில் உழைக்கும் மக்கள் தங்கள் பணிகளை பாடிக்கொண்டே செய்கிறார்கள். அவர்கள் வயலுக்கு சென்று நிலத்தை ஆயப்படுத்தி நாற்று பறித்து நாற்று நட்டு நீர் பாய்ச்சி செடிகள் வளர்வதை கண்டு மகிழ்கிறார்கள். அது நெல் முற்றியதும் அதற்கு அறுவடை செய்து போர் அடித்து நெல்லை பெற்று வீட்டிற்கு கொண்டு வராங்க. உழவு தொழிலின் அனைத்து பணிகளையும் இப்பாடல் வந்து அது வந்து சொல்லுது. ஓகேங்களா. அவற்றுள் பசித்திருக்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையாகும். பல வகையான தொழில்களுள் வந்து உழவு தொழில் தான் முதன்மையாகும். ஓகேங்களா. இதுல வந்து நிலத்தை தெவிது செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போர் அடித்தல், நெல் பெறுதல் உழவு தொழிலின் செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். இவ்வளவுதாங்க. ஜீவா ஜெகநாதன் அப்படின்னாலே இந்த பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர் பார்க்கலாம். அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கம் பிள்ளை. அவங்க வந்து காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ஓகேங்களா. முதல் அரசவை கவிஞர். அதனால அவங்கள வந்து காந்திய கவிஞர், தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கடராம லிங்கம். பிறந்த நாள் பார்த்தோம்னா 19/10/1888. பிறந்த ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். இறந்த நாள் பார்த்தோம்னா 24/8/1972. பெற்றோர் வெங்கடராம பிள்ளை, வெங்கடராமலிங்கம், வே. ராமலிங்கம், வெங்கடராம பிள்ளை, சின்ன தாயம்மாள். அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர், தேசிய கவிஞர், காந்திய கவிஞர். அவங்களோட கொள்கை பார்த்தோம்னா காந்திய கொள்கை, அதனால காந்தியம், அகிம்சை. இவங்க வந்து பார்த்தோம்னா 1971 பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசின் உயரிய விருதும் வாங்கியிருக்காங்க. அரசு பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து 1949 தமிழக அரசால அரசவை கவிஞர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்குறாங்க. நினைவு இல்லம் பார்த்தோம்னா அவங்களோட வீடு மோகனூர் அப்படின்ற ஊர்ல அவங்களோட இல்லத்தை வந்து நினைவு இல்லாம வச்சிருக்காங்க. அவங்களோட விடுதலை போராட்ட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பால கங்காதர திலகரை வந்து அவங்களோட தீவிரத்தால ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியின் கொள்கையால ஆட்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அகிம்சை ஒன்றினால் மட்டுமே விடுதலை பெற முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்களும் இருக்க மாத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்ல திருச்சி பகுதி காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றிருக்காங்க. வேதராணி உப்பு சத்தியாகிரகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. 1932 உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் ஓராண்டு சிறை தண்டனை வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட படைப்புகள் வந்து பார்த்தோம்னா இசை நாவல்கள், கட்டுரைகள், தன் வரலாறு, புதினங்கள், இலக்கிய திறனாய்வுகள், கவிதை தொகுப்புகள், நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள். இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்றுனா என்ன, தன் வரலாறு. ஓகேங்களா. வரலாறு வந்து அவங்க நாடகங்களா எழுதுறாங்க. நாடகங்களுக்கு இசை நாவல்கள் எழுதுறாங்க. ஒரு வரலாற்று எழுத போறாங்க, அதுக்கு நாடகம் எழுதுறாங்க, அதுக்கு இசை எழுதுறாங்க. இசை முடிஞ்சதும் அதை வந்து மொழிபெயர்ப்புறாங்க. மொழிபெயர்ப்பு செய்ததும் அதுக்கு வந்து புதினங்கள் வேணும், புதினங்கள் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினங்களுக்கு இலக்கிய திறன் ஆய்வு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கவிதை தொகுப்பு எழுதிட்டு அது வந்து கட்டுரையா வெளியிடுறாங்க. ஓகேங்களா. அவங்களோட எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன், இது வந்து ஒரு நாவல். பிரார்த்தனை அப்படின்றது கவிதை.
மலைக்கல்லன் நாவல், பிரார்த்தனை கவிதை, அவளும் அவனும், அவனும் அவளும் கவிதை, சங்கொள் கவிதை, பரிமேலழகரும் கம்பனும் வால்மீகியும், என் கதை, சுயசரிதம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கதை. நம்ம ஓஎஸ்எல பார்த்தோம்னா நம்ம உவேசில் பார்த்தோம்னா என் சரிதம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என் கதை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. நாமக்கல் கவிஞரின் வரலாறு இல்லைன்னா சுயசரிதம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்பாங்க. என் கதை, சுயசரிதம். அதுக்கப்புறம் கீதாஞ்சலி, தமிழர் இதயம். கவிதை தொகுப்புகள் பார்த்தோம்னா 10 இருக்கு. மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா 4. கவிதை தொகுப்புகள் மொத்தம் 10, மொழிபெயர்ப்பு 4. அவங்களோட புகழ்பெற்ற மேற்கோள் அப்படின்னு பார்த்தோன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா, கைத்தொழில் ஒன்றை கொற்றுக்கொள், கவலை உண்ணக்கில்லை ஒத்துக்கொள், பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும், பணம் என்ற முகத்தின் விசை தீர வேண்டும், இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு. இது வந்து அவங்களோட புகழ்பெற்ற மேற்கோள். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நாமக்கல் கவிஞரோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. யூனிட் 7ல் வந்து திருக்குறளை தவிர நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும், இந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபை வரும். தேங்க்யூ.